ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த வீடியோக்கும் நான் பேசுகிற டாப்பிக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. உங்களுக்கு ஒருவேளை இது பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வகையான சைடிஷோட ஒரு விருந்துக்கு போகிறோன்னா எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி வீட்டிலையே ரெடி பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் அன்றைக்கி இந்த மாதிரி லன்ச் ரெசிபி ரெடி பண்ணேன். அதை உங்களுக்காக வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நான் என்னென்ன டிஷ்லாம் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வறுவல், சவுசவு கூட்டு, மாங்காய் பச்சடி, அப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டு மாங்காய், அப்புறம் பாயாசம், அப்பளம், சாம்பார், ரசம், தயிர், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷுங்க அன்றைக்கி பண்ணியிருந்தேன். இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். பட் டைம் ஆக ஆக இதோட போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கலான்னு நிறுத்திட்டேன். ஓகே, இப்போது நம்ம மெயின் டாபிக்கு வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் ஜேர்னியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோட $100 நான் ரீச் பண்ணி சேலரி எடுத்த வரைக்கும் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் அவர் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட்டு இருக்கும். இந்த மாதிரி சில சந்தேகங்களெல்லாம் என்னோட யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற என்னோட ஜேர்னியை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 சேனல் எனக்கு கை கொடுக்காமல் அடுத்தடுத்த சேனலுங்க நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அதில் ஒழுங்காக வியூஸ் போகலை. அப்படியே நான் வீடியோ போட்டாலும் வாட்சிங் ஹவர்ஸ் ஏறவே ஏறாது. 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வாட்சிங் ஹவர்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பல டென்ஷன்களை தாண்டி நான் அடுத்தடுத்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சேனலில் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 4000 வாட்சிங் ஹவர் எடுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ போடணும். அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நாளைக்கும் அதே டைம் வீடியோ வந்துடணும். ஆனால் ஒருவேளை டெய்லி போட முடியாது அப்படிங்கிறவங்க வீக்லி 2 டேஸ் நம்மளே செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த 2 டேஸ் ஒரு குறிப்பிட்ட டைமிங், அந்த டைமிங்கில் கண்டினியூஸாக கரெக்டாக வீடியோ அப்லோட் ஆகணும். அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடணும். இல்லை சாட்டர்டே மட்டும் போடுறோம் அப்படின்னா சாட்டர்டே கண்டிப்பாக அந்த டைமிங் வீடியோ அப்லோட் பண்ணணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே நம்மளால் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்க முடியும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெகுலராக இல்லை. எந்த டைமிங் வீடியோ போடணும் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிவிட்டு அந்த டைமிங் கம்பல்சரி வீடியோ கொடுத்துடணும். அப்படி இல்லைனா அல்காரிதமில் கூட எந்த டைம் வீடியோ போட்டால் வியூவர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க அந்த மாதிரிலாம் நமக்கு டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்து கூட நம்ம டைமிங் சூஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம். ஆனால் ரெகுலராக இருக்கணும். ஒரு டைம் முடிவு பண்ணிட்டோன்னா அந்த டைம் டெய்லி வீடியோ வந்துடணும். இல்லை வீக்லி 1 டேனா வீக்லி கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். இது வாட்சிங் ஹவர்ஸ்க்காக நான் சொல்கிறது 4000 வாட்சிங் ஹவர்ஸுக்கு லாங் வீடியோ சொல்கிறேன். ஆனால் ஷார்ட்ஸுக்கு அப்படி கிடையாது. ஷார்ட்ஸோட வியூஸ் நமக்கு ஏறும். ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் லாங் வீடியோவில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் வாட்சிங் ஹவர்ஸ் ஏறும். இந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணேன். அந்த ரெகுலாரிட்டி இல்லாததுனால எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நாளாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 365 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இயரில் நம்ம ரீச் பண்ணணும் 4000 வாட்சிங் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டவுட் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, 365 டேஸில் நம்ம ரீச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதா, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இன்னையிலேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு டே, நாளைக்கு 2, அடுத்து 3, இந்த மாதிரி 365 டேஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க. இந்த 365 டே வந்ததுக்கப்புறம், அந்த லாஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் இந்த அடுத்த நாள் நம்ம 366 அந்த டேக்கு போவோம் இல்லையா, அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேவை அப்படியே கழிச்சிருவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டேயில் நமக்கு ஒரு வேளை 100 வாட்சிங் ஹவர்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னா அந்த 100 வாட்சிங் ஹவர்ஸ் குறைஞ்சிரும். அடுத்து 367க்கு நம்ம போகும்போது இந்த செகண்ட் டேயோட வாட்சிங் ஹவர் குறையும். அது மாதிரி அந்த 365 டேஸ் தானே இருக்கும். இந்த சைடு நம்ம ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த சைடு ஒரு நாளை லெஸ் பண்ணிக்கணும். அப்போ லாஸ்ட்டு 365 டேஸ் இந்த சைடு நம்ம போக போக அந்த சைடு குறைஞ்சிட்டே வரும். அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம 1 இயரில் ரீச் பண்ணலை அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த வாட்சிங் ஹவர் வந்து நமக்கு குறையும், அந்த சைடு நமக்கு ஏறிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம 4000 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரியே சப்ஸ்கிரைபரும் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் குறையாது. ஒன்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோலாம் பார்க்காம அவங்க சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆக மாட்டாங்க. ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து நம்மளோட அல்காரிதம் வந்து ஒர்க் பண்ணும். யூடியூப் வந்து மேனுவல் கிடையாது, அல்காரிதம் தான். அதனால் அந்த அல்காரிதம் வந்து ஃபேக்காக இருக்கிற ஐடிஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து லெஸ் பண்ணி விட்டுரும், அதை கவுண்டிங்கில் எடுத்துக்காது. அப்போ சப்ஸ்கிரைபர் வந்து அப்பப்போ குறையும். அது குறையிறதுக்கு காரணம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்க்காம இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி குறையிறது. ஆனால் சப்ஸ்கிரைபர் 1 இயரில் குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறையவே குறையாது. ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 90 டேஸ்லேயே வந்து 100 லேக் வந்து வியூஸ் போயிருக்கணும். வெறும் 90 டேஸில் 100 லேக்கு. ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து 365 டேஸில் 4000 வாட்சிங் ஹவர்ஸ். இது ரெண்டுமே ஒவ்வொரு வகையில் வந்து கஷ்டமான விஷயந்தான். எந்த விஷயத்தில் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒருவேளை லாங் வீடியோஸ் போட்டு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 365 டேஸில் நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 90 டேஸ்லேயே ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எடுத்துட முடியும். 100 லேக் வியூஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து போயிருக்கணும். இது வந்து 90 டேஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 90 டேஸ் ஒருவேளை இப்போ 90 டேஸுங்கிறது வந்து 91 டே போகும்போது இந்த ஃபஸ்ட்டு டே வந்து கட் ஆகிடும். அது மாதிரி ஒவ்வொரு நாளோட வியூஸையுமே சேர்த்து கணக்கு பண்ணும்போது கண்டினியூஸாக 90 டேஸ் இன்னையிலேருந்து அப்படியே பேக் சைடு போனீங்கன்னா ஒரு 90 டேஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு ஒரு ஷார்ட் அப்படின்னா அந்த ஷார்ட்டில் வந்து கம்பல்சரி நமக்கு வந்து நல்ல வியூஸ் போகும். அப்போ நம்மளால் எடுத்துட முடியும். ஒரு ஷார்ட்டுங்கிறது ஒரு 4-5 ஷார்ட்டு போச்சு அப்படின்னா ஒரே நாளில் கூட நம்மளால் பண்ணிட முடியும். அப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட் போடணும் அப்படின்னா எத்தனை ஷார்ட் வேணாலும் போடலாம். வீடியோஸும் அதே மாதிரி தான், எத்தனை வேணாலும் போடலாம். அது நம்மளோட சௌகரியத்தை பொறுத்து தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எந்த ஒரு யூடியூப் நாலேஜுமே என்கிட்ட அதிகமாக கிடையாது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போக்கில் நான் பாட்டுக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு மட்டும்தான் பார்த்தேனே தவிர அதில் எப்படி வீடியோ போடணும், அதில் டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு புது விஷயங்களாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த மாதிரி வீடியோஸு, ஷார்ட்ஸு, அப்புறம் லைவ் இது எல்லாத்தையுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா 2300 வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்திருந்தேன். ஆனால் அந்த 2300 வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த 365 டேஸ் கடந்ததுக்கப்புறம் லெஸ் ஆகிட்டே வருது. அந்த மாதிரி லெஸ் ஆகிட்டே வரும்போது மனசளவில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து எல்லாமே போகுதே அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் லைவ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வீடியோஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வியூஸும் ஒழுங்காக இல்லை, ப்ராப்பராக நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனலை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகாததுனால பார்த்தீங்கன்னா வேறு சேனலே ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த சேனலே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த சேனல் இது மாதிரியே அடுத்தடுத்து பண்ணேன். ஆனால் நீங்கள் என்ன
என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் அப்படிங்கிறத தாண்டி யூடியூப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே, அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்தே வீடியோஸ் இப்படி தான் போடணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, அப்படி இல்லைனா வீக்லி 2 வீடியோ, இல்லைனா வீக்லி ஒன்று. அது எந்த டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சண்டேனா சண்டே, இல்லை மண்டேனா மண்டே, அந்த மாதிரி எந்த டே போட போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டைமிங்க்கு லாங் வீடியோ வெளியில் போகணும். நம்மளோட சேனலில் வியூஸ் போகுதோ போகலையோ ரெகுலராக அந்த டைமிங் வீடியோ போடணும். அதே மாதிரி தான் ஷார்ட்ஸும் ஒரு நாளைக்கு 4 ஷார்ட் போடுறது, அப்புறம் ஒரு நாளைக்கு ஒன்று போடுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற வரைக்கும் ரொம்பவே ப்ராப்பராக அவ்வளோ ஒரு ரெகுலராக நமக்கு சேனல் ரன் ஆகணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூடியூபோட அல்காரிதம் வந்து நமக்கு ப்ராப்பராக நம்மளோட விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது நம்மளோட வீடியோஸை வந்து நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளோட வியூஸ் வந்து அதிகமாகும். அடுத்ததாக நான் பண்ண ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அதில் ஒரு 10 வீடியோ கூட இருக்காது. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலிக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறது, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறத தாண்டி நேரில் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணுறது வந்து தப்புனா இது வந்து அல்காரிதம் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ஒத்துக்காது. என்னன்னா, நம்மளோட வீடியோஸை பார்க்குறாங்கன்னா பிடிச்சிருந்து அந்த வீடியோஸ் கொஞ்சம் நேரம் அது பார்க்கணும், ரசித்து பார்த்துருக்காங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறது வேறு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சொந்தக்காரங்களோட ஃபோனெல்லாம் பிடுங்கி பண்ணுறது. ஒரு கல்யாணத்துக்கு போனால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி யார்கிட்ட சொந்தக்காரங்கள்ட்ட நலம் விசாரிக்கிறோமோ இல்லையோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குது. இந்த மாதிரிலாம் கேட்கவே கூடாது. நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக நம்மளோட சேனல் வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து நல்லா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் அவுட்புட்டாக நமக்கு வீடியோ ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணும். அதே டைமில் நம்மளோட சேனலில் வந்து வீடியோ பார்க்க சொல்லி நம்ம கேட்குறோம், ஆனால் வந்து அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க சொந்தக்காரங்கன்னா, ஆனால் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபுல் வீடியோ பார்க்காத ஐடியெல்லாம், ஃபுல் வீடியோன்னு இல்லை, நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக எடுத்து பார்க்காத ஐடிஸ் எல்லாம் என்ன பண்ணும் அல்காரிதம்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிடும், கவுண்டிங்லேருந்து அதெல்லாம் எடுத்துரும். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட சேனல் வந்து ஃபேக் ஐடிஸ் தான் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேனலுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஆகும். அதனால தான் வியூஸ் போகாமல் இருக்குது, வாட்சிங் ஹவர் கிடைக்காமல் இருக்குது, இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாமே நடக்குது. ஸோ அதனால் நான் பண்ண மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அந்த மாதிரிலாம் பண்ணினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டாம், பண்ணுறவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அப்புறம்தான் வந்து எனக்கு இந்த சேனலில் நான் எந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் யார்கிட்டையுமே கேட்காம நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து தான் இந்த சேனலை என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து நான் வெளியில் கொண்டு வந்து காமிச்சது. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனாங்க ஒவ்வொருத்தருமே. புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த விஷயத்துங்களில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுல நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.